الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم طوبى للغرباء قالوا وما الغرباء يا رسول الله الذين يصلحون ما أفسد الناس صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் முஸ்லீம்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அல்லாஹுவை பார்த்தது கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் பார்த்தது கிடையாது. முன்னோர்கள் பார்த்தார்கள். அல்லாஹுவை பார்க்காமல் நம்புவதற்கு பெயர்தான் அல் ஈமான் பில் கைப். மறைவான முறையில் ஈமான் கொள்ளுதல். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை ஒரு நாளைக்கு பார்க்க முடியுமா? இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரும், அந்த நாளில் நாம் அல்லாஹுவை பார்ப்போம்.
அல்லாஹுவை பார்க்கும் நாள் எங்களுடைய பெருநாளாக இருக்கும். உலகத்தில் சகோதரர்களே, யாரும் அல்லாஹுவை பார்த்ததில்லை. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பார்ப்பதற்கு துடித்தார்கள். அல்லாஹ் தூர்சீனா மலையடிவாரத்துக்கு பேசுவதற்கு வரும்படி அழைத்த பொழுது 30 நாட்கள் துல்காதாவுடைய மாதம், 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், 40 நாட்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அல்லாஹோடு பேசுவதற்கு சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், லன் தரானி, என்னை பார்க்க முடியாது, என்னை பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொண்டே இருந்தேன், அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும். என்னை யாரும் பார்த்ததில்லை, அல்லாஹுவ யாரும் பார்த்ததில்லை. அல்லாஹுவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போனாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? நூருன் அன்னா அரா. எப்படி பார்க்கிறது? நூர் எப்படி பார்க்கிறது? பேசினார்கள், ஆனால் அல்லாஹுவை பார்க்கவில்லை. சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை பார்த்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹுவை பார்க்கவில்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் நாம் தொழுவது அல்லாஹுவை பார்ப்பதை போல, நாம் நோன்பு பிடிப்பது அல்லாஹுவை பார்ப்பதை போல, எல்லா அமல்களும் செய்வது முகஸ்துதிக்காக அல்ல, மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் அரபியில் சொல்வது அல் இஹ்சான். அல் இஹ்சான் என்பதுதான் பின்னால் உள்ள காலத்தில் தஸவ்வுஃப், சூஃபி என்று பெயர் மாறியது. அது சூஃபியும் அல்ல, தஸவ்வுஃபும் அல்ல, அல் இஹ்சான். அல் இஹ்சான் என்றா என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ். நீ அல்லாஹுவை இபாதத் செய்ய வேண்டும் அல்லாஹுவை பார்ப்பதை போல. வ இல்லம் தகுன் தராஹ் ஃபஇன்னஹு யராக். சரி, அந்த கட்டத்துக்கு போக இயலாது. தக்பீர் கட்டுறீங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த உணர்வு உங்களுக்கு எடுக்க முடியாமல் இருக்குதா? சொன்னாங்க, அடுத்த கட்டம் ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற கட்டத்துக்காவது போ. நான் தொழுத தொழுகைகள் எல்லாம் இந்த சிந்தனையோடு தொழுதேனா? எண்ணியமிக்க சகோதரர்களே, நான் நோன்பு பிடித்தேன். ஆஷூராவுடைய நோன்பு, தாசுஆவுடைய நோன்பு, அரஃபா, சுன்னத்தான நோன்புகள். இந்த நோன்பு யாருக்காக பிடித்தது? அதனாலதான் சுன்னத்தான நோன்ப பிடிச்சிட்டு உலகமெல்லாம் சொல்லி தெரியக்கூடாது, நான் நோன்பு, நான் நோன்பு, நான் நோன்பு. நீங்களும் அல்லாஹ் அதை விட பிடிக்காம இருக்கிறது நல்ல, அதை விட நோன்பு பிடிக்காமல் இருப்பது நல்ல. ஏன்? அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும். நோன்பு என்பது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையுள்ள இரகசியம். இப்ப நீங்க சாப்பிடாது யாருக்கு தெரியும்? சொல்றாங்க, சலஃபு சாலிஹீன்கள் நோன்பை பிடிச்சிட்டு தலையில எண்ணெயை போட்டு இருப்பாங்களா, நோன்பு இல்லாத போல. நோன்புன்னு காட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஃபர்லான நோன்பு ஃபர்து, ஃபர்லான ஜகாத் வெளிப்படுத்தணும். சுன்னத்தான நோன்புகள், சுன்னத்தான இபாதத்துகள் மறைச்சிரும். ஏன்? அல்லாஹ்வுக்காக நாங்க செய்யறது, அவ்வளவுதான். சதகா, யாருக்கு சதகா கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு. அதனாலதான் வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது. சதக்கா அன்றைக்கு பிரபல்யம் அடைஞ்சு எழுப்பி தக்பீர் சொல்றதும் அல்லாஹு அக்பர்ங்கிறதும். சதக்கா நீ எவ்வளவு? $500, $5000, அல்லாஹு அக்பர், தக்பீர், ஒரு ஷைத்தான் தக்பீர் என்கிறது. அவருக்கு
அல்லாஹ் பாதுகாக்கணும். உள்ளத்துல முகஸ்துதி வந்தா பாவி, கொடுத்தும் பாவி, கொடுத்தும் பாவி. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது என்ன, வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாது. நீங்க கொடுக்குறீங்க, உங்களோட மனைவிக்கு கூட தெரியக்கூடாது. கொடுத்ததை மறந்துரும். தெரியாம கொடுக்கிற பழக்கம் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக. நாங்க அல்லாஹ்வுக்காக தானே செய்யறோம் எல்லாம். நாங்க யாருக்கு ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோம்? எதற்கு சிரிக்கிறோம்? ஏதாவது அவற்றிலிருந்து எதிர்பார்த்தா? இல்லை, அல்லாஹ்வுக்காக. சாப்பாடு கொடுக்கிறோம் எதற்காக? அல்லாஹ் சூரத்துல் இன்சான் சொல்றான், சாப்பாடு கொடுப்பாங்க எதற்கு தெரியுமா? சொல்லுவாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். நாங்க சாப்பாடு கொடுத்தா அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு. அதனாலதான் அல்லாஹ் சாப்பாடு கொடுக்க சொல்ற 3 கூட்டத்துக்கு தான். எத்தனை கூட்டத்துக்கு? 3 கூட்டத்துக்கு. மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. உங்களோட சாப்பாடு மிஸ்கீனுக்கு கொடுங்க. ஏன்? திருப்பி சாப்பாடு கிடைக்காது உங்களுக்கு மிஸ்கீனுக்கு கொடுத்தா. ரெண்டாவது யதீமு கொடுங்க, அனாதைக்கு கொடுத்தா திரும்ப கிடைக்காது உங்களுக்கு, புகழ் கிடைக்காது. மூன்றாவது யார்? அசீர், சிறை கைதிக்கு கொடுங்க. இந்த 3 பேரும் யார்? இந்த 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா திரும்ப சாப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கு மனிதன் ஒரு சாப்பாடு கொடுக்கிறது ஒன்றை எதிர்பார்த்துதான், ஒன்றை ஒத்தட்டு செய்யறது ஒன்றை எதிர்பார்த்து இல்ல. அந்த பழக்கம் எங்களை விட்டு போகும். அல்லாஹ் சொல்றான், இந்த 3 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்களாம் என்ன, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். நாங்க சாப்பாடு கொடுத்து அல்லாஹ்வுக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. எங்களுக்கு கூலியும் தேவையில்ல, நன்றியும் தேவையில்ல. எங்களுக்கு என்ன தேவையில்லை? எங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர்னு கூட சொல்ல தேவையில்லை. போங்க, தந்த அல்லாஹ்க்கு தானே. வீட்டுக்கு விருந்தாளி வாராங்க, விருந்தாளிய கவனிக்கிற யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அத்தர் பூசுற எதற்காக? அல்லாஹ்வுக்காக. சின்ன சின்ன அமல் தொடக்கம் சகோதரர்களே, பெரிய அமல் வரைக்கும் எங்களோட நோக்கம் சரியா இருக்கும். நான் உடுக்கிறது அல்லாஹ்வுக்காக, நான் குடும்ப வாழ்க்கை நடத்துறது அல்லாஹ்வுக்காக, நான் பிள்ளைகளை வளர்க்கிறது அல்லாஹ்வுக்காக. இந்த சிந்தனை எப்பொழுது எங்கள்கிட்ட உருவாகுமோ அப்பதான் நாங்க முஹ்லிஸ், மன தூய்மை உடையவர்களாக மாறும். ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ்னு வரும் பொழுதுதான் சகோதரர்களே, ஒரு நாள் நாங்க அல்லாஹ்வை பார்க்க இருக்கிறோம். ஒரு நாள் நாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய இருக்கிறோம்? இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத மதத்தினர்கள் அவருடைய கடவுள்களை பார்த்துட்டாங்க. அவங்களோட கடவுளை பார்த்துட்டாங்களா இல்லையா? அவங்களோட கடவுளை சிலைகளாக செய்து இன்றைக்கு பார்த்துட்டாங்க. நாங்க பார்க்கல. எங்களை பார்த்து எங்கள்கிட்ட கேட்போம், அல்லாஹ் எங்க காட்டுங்க பார்ப்போம். எங்களுக்கு காட்டல அல்லாஹ். நாங்க அல்லாஹ்வுக்காக முழுதையும் செய்வோம், ஆனா அல்லாஹ்வை காட்டல எங்களுக்கு. நாங்க அல்லாஹ்வை பார்க்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு நாள் வைத்திருக்கிறான். அந்த நாள் தான் எங்களுக்கு பெருநாள். அந்த நாள் தான் சகோதரர்கள் எங்களுக்கு பெருநாள். அல்லாஹ் இந்த காஃபிர்கள் யாருக்கும் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன்ல சொல்றான், கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் வமா அத்ராக மா சிஜ்ஜீன் கிதாபும் மர்கூம் ويل يومئذ للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم.
إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون கியாமத்துடைய நாளையில முஸ்லிம் அல்லாத எல்லாருக்கும் அல்லாஹ் கர்ட்டனை போட்டுருவார், ஹிஜாப். ஏன்? அல்லாஹ்வை பார்க்க கூடாது. எல்லாருக்கும் மஹ்ஜூபூன், ஹிஜாப். எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா அல்லாஹ்வை பார்க்கலாட்டி. எங்கட வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டோம் அல்லாஹ்க்கு. எங்கட பணத்தை கொடுக்கிறோம் அல்லாஹ்க்கு, எங்கட நேரத்தை கொடுக்கிறோம் அல்லாஹ்க்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை அறுக்க சொன்ன பொழுது அல்லாஹ்வுக்காக தானே அறுத்தாங்க. அல்லாஹ் சொல்லிட்டார், தஹஜ்ஜத்துக்கு எழும்புறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. சுபஹ்க்கு எழும்புறோம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் எழும்பி துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்து வ மன் ஃபீஹின்ன வலக்கல் ஹம்து வலக்கல் ஹம்து வலிகாஉக ஹக். யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிறது உண்மை. தஹஜ்ஜத்ல எழும்பி நபி அவங்க துஆ கேட்பாங்க, அஸ்அலுக ஷௌக இலா லிகாயிக். யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிற ஷௌகத்தா எனக்கு. எப்பயாவது யோசிச்சிருக்கிறோமா நாங்க சகோதரர்களே? மனசுல கையை வச்சு கேளுங்க. நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற தேட்டம். எங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிற தேட்டம் இருக்குது, குடும்பங்களை சந்திக்கணும் என்ற தேட்டம் இருக்குது, நண்பர்களோட பழகணும் என்ற தேட்டம். இந்த முதலாவது தேட்டத்தை வச்சுக்கொள்ளணும். அஷௌக் இலா லிகாயிக். யா அல்லாஹ் உன்னை சந்திக்கிற ஷௌகத்தா. ஷௌகண்டா அதுதான். அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் சந்திக்கணும், அல்லாஹ் சந்திக்கணும். ஹசரத் அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தார். ஜாபிர் ரலியல்லாஹு வாப்பா. உஹதுடைய யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும் பொழுது ஜாபிர் அப்துல்லா பின் ஹராமுக்கு கோவம். என்ன கோவம்டா, 1000 பேர் யுத்தத்துக்கு வந்தது முஸ்லிம்கள். அதுல 300 முனாஃபிக்கள் வெட்டிட்டு போயிட்டாங்க. நபி அவங்களுக்கு பெரிய கவலை, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க 300 பேர். எப்படி இருக்கும்? 1000 பேர்ல 300 பேர் போயிட்டாங்கடா வெட்டிட்டு. நபி அவங்க தனி இருந்துட்டு யோசிக்கிறாங்க. இப்ப அப்துல்லா பின் ஹரா, யா ரசூலுல்லாஹ் பயப்படாது, நான் உயிரை கொடுக்கிறேன், நான் அல்லாஹ்க்கு உயிரை கொடுப்பேன். நபி அவங்க நினைக்கல ஒரு உயிரை கொடுப்பாருன்னு. ஏனென்றா அப்துல்லா பின் ஹராமுக்கு 8 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை தான் ஜாபிர் ரலியல்லாஹு. அவருக்கு அவ்வளவு ஆத்திரம், 300 பேர் இப்படி செஞ்சிட்டானுங்களே துரோகம். யுத்தம் ஆரம்பிக்குது, உஹத் யுத்தம். அப்துல்லா பின் ஹராம் உள்ளுக்கு போனவர் ஷஹீத் ஆயிட்டார். முதல் ஜனாசா வெளியே வருது. அப்துல்லா பின் ஹராமுடைய ஜனாசா இருக்குது. மகன் என்று அழுகிறார் ஜாபிர். என்ற 8 பெண் பிள்ளைகள் என்ன செய்யறது? நபி அவங்க சொன்னாங்க, ஜாபிர் உங்களோட வாப்பட ஜனாசா நான் போகுது மேல, உயிர் போயிச்சு அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ் என்ன செஞ்சான்? உங்களோட வாப்பாக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தான். அல்லாஹ் திரை இல்லாம உங்களோட வாப்பாவோட பேசினான். அல்லாஹ் திரையோட தான் பேசுறது. ஆனா உங்களோட வாப்பாக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? கிஃபாஹன், எந்த திரையும் இல்லாம நேரடியா அவனோட வாப்பாட ரூஹோட அல்லாஹ் பேசினான். அல்லாஹ் சொன்னான், தமன்னையா அப்தி, என்ற அடிமையை உனக்கு என்ன விருப்பமோ கேள் நான் தார். ஏண்டா எனக்கு உயிரை கொடுத்துட்டு வந்துட்டீ, உனக்கு என்ன விருப்பமோ கேள் நான் தார். அப்துல்லா பின் ஹராம் உடனே கேட்டார், யா அல்லாஹ் திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்பு, திரும்ப உனக்கு உயிரை கொடுத்துட்டு வார். அல்லாஹ் சொன்னான், இங்க வந்தாக்கள் அனுப்புறது இல்லையே அப்துல்லா, இங்க வந்தவங்க அனுப்புறது இல்லையே, நேரடியா அல்லாஹ் பார்த்தாங்க. அப்ப அல்லாஹ் எப்படி பார்த்தாங்க? இந்த கண்ணில், அது இந்த கண்ணால் அல்லாஹ்வை பார்க்க இயலாது. அல்லாஹ் ரூஹாக பார்க்க வைத்தான். அல்லாஹ் ஏன்? அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர் அப்துல்லா பின் ஹராம். ஜாபிர் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை. ஜாபிர் ரலியல்லாஹு எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்க. 8 பெண் பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து
ஒரு நாள் ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் முடிக்க வாரார். விதவை, குமரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜாபீர், ஒரு விதவை முடிக்க போறீங்களே, ஒரு குமருண்ட பார்த்து முடிக்கலும் தானே? ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தங்கச்சி தாத்தாமார் தங்கச்சிமாரும் இருக்குது, நானும் ஒரு குமரம் முடிச்சா விளையாடி விட்டுருவாங்க எல்லாரும். நான் ஒரு விதவையை முடிக்க அந்த 8 பெண் பிள்ளைகளை வளர்க்கணுமே. எவ்வளவு சிந்தனை பாருங்க, எவ்வளவு தியாகம். வாப்பா தியாகம் செஞ்சுட்டு போயிட்டார். சொல்றாங்க ஜாபீர் ரலியல்லாஹு, இந்த வாப்பட ஜனாசாவை இன்னொரு சஹாபியோட சேர்த்து அடக்கினது. 106 பேர் உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. கபரு தோண்டேல, அது உங்களுக்கு தெரியும், பக்கீல மதீனாவுல கபரு தோண்டி வச்சிருப்பாங்க ஏற்கனவே. அப்ப 2 மையத்தை தான் அடக்கினது. சொல்றாங்க ஜாபீர் ரலியல்லாஹு, இந்த வாப்பாவை 6 மாதத்துக்கு பிறகு நான் தோண்டினேன் போய், என்ன வேறு இடத்தெடுத்து அடக்குவோம். வாப்பா அப்படியே இருந்தார் கபருக்குள்ள. வாப்பா கபருக்குள்ள அப்படியே இருந்தார். திரும்ப 46 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உஹத் யுத்தம் நடந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு தண்ணி சப்ளை பண்ணவன் நிலைமை, எல்லா கபரையும் தோண்டோம். திரும்ப இந்த வாப்பாட கபரை தோண்டினேன். வாப்பா அப்படியே இருந்தார். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள் மரணிப்பதில்லை. அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவுடைய உடம்பு இருக்கிறே, மண் சாப்பிடாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. வாழ்ந்தது துனியாவுக்காக. நாங்களும் வாழ்றோம் தான், நாங்க வேறையா வித்தியாசமா ஒன்றும் அனுபவிக்க இல்லை சகோதரர்களே. நீயத்தை மாத்திக்கொள்ளும். நான் வாழ்றது மஹ்யா, வஜ்ஜஹத்தை சின்ன வயசுல படிச்சுட்டாரு எல்லாருக்கும். சின்ன வயசுலே மதரசால வஜ்ஜஹத்து படிச்சு கொடுக்குற என்னது அது? ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஓதி ஓதி நாங்க உறுதிப்படுத்தோம், வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். யா அல்லாஹ், என்ன முகத்தை உன் பக்கம் திருப்பினேன். நீ யார் தெரியுமா? ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்கள் பூமியை படைத்தவன் நீ. வானங்கள் பூமி, வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிக் இல்லையா அல்லாஹ், உன்னுடைய யாரை சேர்க்க மாட்டேன், நீ மட்டும்தான் எனக்கு. இன்ன ஸலாத்தி வ நுசுகி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்ற வணக்கம், வ மஹ்யாய வ மமாத்தி, நான் வாழ்றது, நான் மௌத்தாகிறது, நான் வாழ்றது எதற்கு? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் உனக்கு தான். நான் உலகத்துல வாழ்றேன், உனக்கு தான் வாழ்றேன். நான் மௌத்தா போறேன், உனக்காகத்தான். லா ஷரீக லஹ், உனக்கு எந்த கூட்டும் இல்லை. வபிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழ பழகணும். உலகத்தில் சாப்பிடுறது எதற்காக? அல்லாஹ்வுக்காக. உடுப்புடுக்கிறது எதற்காக? அல்லாஹ்வுக்காக. கல்யாணம் முடிக்கிற எதற்காக? அல்லாஹ்வுக்காக. எல்லாம் செய்யலாம், எல்லாம் ஹலால் தானே, ஹராம் இல்லையே, ஹராம் செய்யறது இல்லையே, நாங்க அதுதான் செய்யறோம். ஆனா நியத் அல்லாஹ்வுக்காக. தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காக, நோன்பு பிடிக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, குடுக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, எடுக்கிறோம் அல்லாஹ்வுக்காக. அல் ஹுப்பு லில்லாஹ் வல் புக்து லில்லாஹ், அன்பு வைக்கிறோம் அல்லாஹ்வுக்காக, கோவிக்கிறோம் அல்லாஹ்வுக்காக. ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவன் ஈமானில் பூர்த்தி அடைந்து விட்டான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அலா, அவர் பேர் அலா. அலாவுல் ஹதரமி என்றும் சொல்றது, அலா இப்னு ஹதரமி என்றும் சொல்றது. இவர் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர். ஏன் உங்களுக்கு இந்த உதாரணங்களை சொல்றேன்டா, எங்கட காலம் எங்களை திசை திருப்பிடும். நாங்க வாழ்றவங்க, சூழல், எங்கட கூட்டாளிமார், இப்ப ஜும்மா முடிஞ்சதோட நாங்க சேர போறோம் யாரோடண்டா, இந்த சிந்தனை இல்லாதவர்கள். எங்கள்கிட்ட மட்டும் இந்த சிந்தனை வந்துட்டு பிறந்துட்டு நாங்க உருவாக்கும் இந்த சிந்தனை. எங்கட கூட்டாளிமாருக்கு பேசணும் இதெல்லாம். என்ன மக்கள் எதற்கோ பாடுபடுறாங்க. இன்றைக்கு பேர் எடுக்கணும், புகழ் எடுக்கணும், அல்லது சொல்லுவாங்க தொழும் பொழுது தொழுதா ருக்கு நீளமா செய்தா உங்களோட ஹார்டுக்கு ரத்தம் போகுதாம். அப்படி தொழுவ தேவையா? எங்களுக்கு ஹார்டுக்கு ரத்தம் போறதுக்கு தொழுவ தேவையா?
நீங்க சுஜூத நீளமா செய்யுங்க, உங்களோட மூளைக்கு ரத்தம் ஓடும். எவன் சொல்லி தந்த இஸ்லாம் இதெல்லாம்? யார் சொல்லி தந்த இஸ்லாம் இதெல்லாம்? உங்களோட மூளைக்கு ரத்தம் வேணுமா, ஹார்டுக்கு ரத்தம் வேணுமா, அல்லாஹ் வேணுமா? சகோதரர்களே, அல்லாஹ் அடையிற இடத்துல இவன் ருக்குக்கு போறான், எதற்கு? இந்த ஹார்டுக்கு ரத்தம் போட்டும். எப்படி சிந்தனை மாறுது? அல்லாஹ் அடையிற இடத்துல சுஜூதுக்கு போறான், எதற்கு? என் மூளைக்கு ரத்தம் போட்டும். எவ்வளவு மடத்தனத்துடைய உச்சகட்டம். நோம்பு பிடிக்கான் எதற்கு தெரியுமா? என்ன சுகர் குறையும், என் பிரஷர் குறையணும், என் கொலஸ்ட்ரால். அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நோக்கங்கள் மாறிடக்கூடாது சகோதரர்களே. சீனி குறையட்டும், பிரஷர் குறையட்டும், நோய் குறையட்டும், அது இல்லை எங்களுடைய நோக்கம். ஒருவன் கல்யாணம் முடிக்கிறான், மனைவி சொத்தை பறிக்கிறது. எப்படி நோக்கம்? கல்யாணம் முடிக்கிறான், சொத்தை பறிக்கிறது. இது நல்ல நோக்கமா கெட்ட நோக்கம்? அவள் அந்த நோக்கம் தெரிஞ்சா என்ன செய்வாள்? வாழுவாளா இவனோட? ஒருவன் பழகும் பொழுதே நினைச்சு பழகுறான், இவன்கிட்ட பராண்டோன். எப்படின்னு செய்வான் அவன்? அவனுக்கு விளங்கினா இவன் பழகுறான் இதுக்குத்தான் என்று அவன் பழகுவானா? அல்லாஹ் இப்படித்தான். இவன் தொழுகிறான், இவன் மூளைக்கு ரத்தம் ஓடுறதுக்கு தொழுகிறான். இவன் சுஜூதுக்கு போறான், இவன் மூளையில் ரத்தம் ஊடுறது. இது ஏன் தொலை? எனக்கு தொழில் இல்லையே. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா சகோதரிகளே? இவன் நோன்பு பிடிக்கா சீனிய குறைக்க 18 மணித்தியால நோன்பு. கனடாவில் எத்தனை மணித்தியால நோன்பு? யூகேல அதோட கூட, பிரான்ஸ்ல அதோட கூட 19 மணித்தியால நோன்பு. 18 மணித்தியாலும் எவ்வளோ பசிச்சு பசிச்சு. நோக்கம் என்ன? சீனிய குறைக்க. அல்லாஹ்க்கு விளங்குமா இல்லையா? நீ நோன்பு பிடிக்க சீனிய குறைக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், ரிஜெக்ட் பண்ணுவானா? தட்டிட்டுவான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் சகோதரர்களே. சதக்கா ஒன்று கொடுக்க போல இவருக்கு நோக்கம் என்னண்டா நான் பிரபல்யம் அடையும். அல்லாஹ் தட்டிட்டுவான். லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? எங்கட மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாள். மனைவி கிட்ட சொல்றீங்க, நான் உன்னை கல்யாணம் முடிச்சதே உன்னை வாப்பட சொத்தை பறிக்கத. என்ன செய்வாள்? சமைச்சா தருவாள், நெஞ்ச போட்டு தந்துருவாள். நீ சொத்துக்கு கல்யாணம் முடிச்சாய். மகனை பார்த்து சொல்றீங்க, உன்னை கனடாக்கு கொண்டு வந்ததே உன்னை போட்டு உழைக்கிறது தான். இல்லாட்ட உன்னை பார்த்து உன்னை வச்சு சைல்ட் பெனிஃபிட் எடுக்க தான் உன்னை கொண்டு வந்த. எப்படியும் அவனுக்கு என்ன செய்வான் அவன்? அவன் பாப்பாவா கேட்பானா இல்லையா? கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக கல்யாணம் முடித்தேன், அல்லாஹ்வுக்காக பிள்ளை பெற்றேன், அவ்வளவுதான். இந்த தன்மை எப்ப வருதோ இதற்கு சொல்வது இஹ்லாஸ். அதனாலதான் அலாவுல் ஹதரமின்னு ஒரு சஹாபி இருந்தார். ஏன் இந்த வரலாறுகளை சொல்றேன்டா சகோதரர்களே, நமது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியவர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள். அவர்கள் யாருக்காக உலகத்தில் வாழவில்லை. அலாவுல் ஹதரமி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அவரோட பிரயாணத்தில் இருந்தேன். 3 ஆச்சரியங்களை பார்த்தேன் நான் பிரயாணத்தில். பிரயாணம் போகும் பொழுது எங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு சாமான் காணாம போயிடு கடல்ல. அலாவுல் ஹதரமி துவா கேட்டார், அந்த சாமான் மட்டும் மேல வந்துச்சு. 2வது நாங்க இறங்கி நடந்து போறோம் பாலைவனத்தில், எங்களுக்கு தண்ணி இல்லை. அலாவுல் ஹதரமி துவா கேட்டார், ஒரு மேகம் உண்டு வந்து அதே இடத்த தண்ணி பொழிந்தது. 3வது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படியே போகும் பொழுது அலாவுல் ஹதரமி வஃபாத் ஆயிட்டார். நாங்க வாள்களால கபரு தோண்டினோம். கபரு தோண்டி அலாவுல் ஹதரமி அடக்கம் செய்தோம். அடக்கிட்டு திரும்பும் பொழுது ஊர் மக்கள் சொன்னாங்க, இந்த இடத்துல மையத்தை அடக்காதீங்க, ஏண்டா மிருகங்கள் வந்து தோன்றது இந்த இடத்துல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, கண்ணால போய் என்ன செஞ்சோம்? கபரை தோண்டினோம். அலாவுல் ஹதரமி எங்களோட அமீர் தலைவர், அவரை ஜனாசாவை கொண்டு போய் வேற இடத்துல அடக்குவோம் என்று கபரை தோண்டினா அங்க மையத்தில் இல்லை.
ஒரு வெளிச்சம் உண்டு அங்கிருந்து வானத்தை நோக்கி வருது. சொல்றாங்க, நான் வாழ்க்கையில இப்படியான ஒரு மனிதரை கண்டதில்லை. நான் அல்லாஹ் தூக்கிட்டான் ஜனாசாவை மேல. அந்நியமிக்க சகோதரர்களே, ஏன் வாழ்ந்தது? யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார். அல்லாஹ் கைவிட மாட்டார். அல்லாஹ் கைவிட மாட்டார். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு நாள் வர இருக்கிறது, நாம் எல்லோரும் அல்லாஹ்வை பார்க்க ரெடியா இருப்போம். அல்லாஹ் சொல்றான், وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. சில முகங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்குமா. ஏன்? அல்லாஹ் பார்க்க ரெடியா இருக்கு. அல்லாஹ் பார்க்கறதுக்கு, அல்லாஹ்வை பார்த்ததோட சுஜூதுல விழுந்துருவோம் நாங்க எல்லாம். ஏண்டா 70 வருஷம் நாங்க தொழுதோம், சதக்கா கொடுத்தோம், நோன்பு பிடிச்சு, அல்லாஹ்வை பார்க்கலையே. அப்படி ஒரு சந்தோஷமான நாள், அல்லாஹ்வை பார்க்கிற நாள் தான் சுவர்க்கத்தில் சகோதரர்களே ஆக பெரிய இன்பம் அல்லாஹ்வை பார்க்கிறது தான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பார்க்கிற வேலை மட்டும் இல்லைன்னா நான் இபாதத் செய்யவே மாட்டேன். நான் தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஜும்ஆ தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது எல்லாம் ஏன்? அல்லாஹ்வை பார்க்கணும். ஒரு நாளைக்கு அந்த காதல்ல உலகத்துல வாழும். நம்ம ஸ்ரீலங்கால எங்களுக்கு தெரியும், சிலைக்காக தலையில எண்ணெய் ஊத்தி எரிச்சவங்க இருக்கிறாங்களா இல்லையா? சிலைக்காக நெருப்புல பாய்வாங்க. நான் தியாகம் பண்றேன். ஏன்? எதற்கப்ப அந்த தியாகம் பண்றீங்க? நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன். எதற்காக இந்த தியாகம்? சிலைகளுக்காக. சகோதரர்களே, நாங்க தியாகம் செய்யறோம் எங்கட அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான உனது லிகாவை நசீபாக்குவாயாக, உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஷௌக்கை தருவாயாக, உன்னை பார்க்கும் நாளை பெருநாளாக சிறந்த நாளாக எங்களுக்கு ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லா இபாதத்துகளையும் உனக்காக செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. உன் பாதையிலே மரணிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. உனக்காக வாழ்ந்து உனக்காக மௌத்தான முன்னோர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: طوبى للغرباء. قالوا: وما الغرباء يا رسول الله؟ الذين يصلحون ما أفسد الناس. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.